புதிய வானம் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த நண்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். என்ற தமிழகத்தினுடைய தேர்தல் 22 இடங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய சீரிய திட்டங்களும் அற்புதமான மக்கள் அணுகுமுறைகளும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளும் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான காரணங்கள். ஆனால் வாக்கு எண்ணிக்கையிலே சற்று முன்பு பின்பு இருந்திருக்கலாம், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அந்த 22 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் காரணம். அதற்கு பின்பு அவருடைய கூட்டணியை சிதறவிடாமல் பார்த்து கொண்டிருந்தார் கவனமாக. அதனால் அவர் அறுதி பெருமையான இடங்களை வெற்றி பெற்று விட்டார். அனைத்து இன திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மக்களை கவரக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் தரவில்லை. அவர் கொரோனா காலத்திலே கொடுக்கப்பட்ட 4000 ரூபாயை மக்கள் இன்னும் மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு எந்த பாராளுமன்றத்திலே ஒரு இடம் கூட கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட அந்த மக்கள் அவரை நினைத்து பார்த்து அந்த மக்களின் கணக்கை அப்படியே வைத்திருக்கின்றார்கள், 20% என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த முறை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்விக்கு காரணம் அவர்களே தான் என்று நாம் சொல்லிவிட முடியும். காரணம் OPS, தினகரன், சசிகலா, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் போன்றவர்களெல்லாம் தனித்தனி திசையிலே பயணம் செய்தார்கள். அவர்கள் தேர்தலிலே நின்றார்கள் என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவரை ஒருவர் சாடி அங்கே தன்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் ஓட்டுக்களை சிதறடித்து கொண்டார்கள். அதனால்தான் 3வது இடத்திற்கு செல்ல வேண்டிய சில இடங்கள் வந்தது என்று கூட நாம் சொல்லிவிட முடியும். இன்றைக்கு மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் தனித்து நின்றே மக்களுடைய மனதில் இடம் பெற்று அவர் பேச்சு வன்மையால் மக்களை கவர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய இடத்திற்கு உயர்ந்து விட்டார். தன்னுடைய கட்சியை மாநில கட்சியாக வரவேற்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்று விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு 2 இடத்திலே மக்கள் வெற்றி கொண்டார்கள். சமூக நீதி காத்த மாபெரும் தலைவர் என்று கூட நாம் அவரை சொல்லிவிட முடியும். அவரும் இன்றைக்கு மாநில அந்தஸ்து கட்சிக்கு முன்னேறிவிட்டார் என்றும் நாம் சொல்லிவிடலாம். ஆனால் பிஜேபி வளர்ந்ததா இல்லையா என்ற கேள்விக்கு வளர்ந்திருக்கிறது என்று தான் நாம் தலையை ஆட்ட வேண்டும். காரணம், பிரித்தாளும் சூழ்ச்சியிலே வல்லவர்கள் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய மறைந்த இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் அதே ஃபார்முலாவை இன்றைக்கு பிஜேபி மோடி அவர்கள் கையில் எடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அங்கே சிவசேனாவை சில்லறையாக பிரித்தார், இங்கே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சில்லறையாக பிரித்தார். அதை லாபம் எதிர்பார்த்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் மக்கள் சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு தான் நாம் ஆக வேண்டும். அடுத்த தேர்தலில் பார்ப்போம் 26.